வணக்கம் ஜோதிட நண்பர்களே. பொதுவாக ஜோதிடம் என்பது பல விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு கணித அறிவியல். இதில் தேடல் அப்படிங்கிறதே முடிவடையாத ஒன்று. தேட புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான டூலாக யூஸ் ஆகிட்டுருக்கும். இந்த ஜோதிடத்தில் கிரக நிலைகள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். காரணம் அதுதான் பலன்களை கொடுக்கக்கூடியது. அடுத்தபடியாக வர்றது ராசியும் லக்னமும். இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்து தான் ஒரு மனிதர்களுடைய மனதையும் குணத்தையும் வாழ்க்கை அமைப்பையும் இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வடிவமைக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்த நிலைகளில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும், எப்படிப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் உறவு முறைகள்லாம் அவங்களுக்கு அமையுது, எதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எதெல்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருப்போம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க்கும் இருக்குது. இந்த பதிவு அதனுடைய தொடர்ச்சி. அதாவது போன பதிவுகளில் அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும், இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் அதனுடைய முரண்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு சரியாக இருக்கும், ஆனால் அது வெளியிலையோ மற்றவங்களுக்கோ தவறாக இருக்கும். இன்னும் சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு சரியாக இருக்கும், நமக்கு அது தவறாக இருக்கும். சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஒத்து போக செய்யும், இல்லைன்னா ஒத்து போக செய்யாது. ஸோ இந்த முரண்பாடுகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே விஷயங்களில் அமையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களில் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் தான் இருக்கும். ஸோ இந்த முரண்பாடுகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த ராசியும் லக்னமும் தான். இதைத்தான் ஜோதிடத்தில் விதி மதி கதி அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இதை விதி கெட்டா மதியப்பார், மதி கெட்டா விதியப்பார் அப்படிங்கிற பழமொழிகள்லாம் இருக்கும். ஸோ அந்த முரண்பாடுகள்லாம் என்ன, எப்படி வேலை செய்யுது, ஒவ்வொரு ராசியும் லக்னத்துக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் இது ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக எல்லா ராசி லக்ன காம்பினேஷன்களுக்கும் வீடியோ கண்டிப்பாக போடுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீன ராசி ரிஷப லக்னம். இந்த மீன ராசி ரிஷப லக்னத்தினோட சிறப்புன்னு பார்த்தோம்னா, ராசியும் சரி லக்னமும் சரி முழு சுப கிரகங்களை அதிபதிகளாக கொண்டது. ஸோ பெரும்பாலும் இவங்க சாத்வீக குணம் கொண்டவங்களாக தான் இருப்பாங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிற நோக்கத்தோடு ரொம்பவுமே எளிமையாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடியவங்க. ஸோ இயற்கையாகவே இவங்க ரொம்ப பெருசாக எதையும் காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் இவங்ககிட்ட இருக்கும். அதே போல் இவங்க தன்னால் என்ன முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. தன்னுடைய தகுதிக்கு மீறி தன்னுடைய சக்திக்கு மீறி எந்த ஒரு காரியத்திலும் செயலிலுமே இவங்க ஈடுபடவே மாட்டாங்க. இவங்களே ஒரு வட்டம் போட்டு வாழக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனாலே பெரும்பாலும் இவங்களோட லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளாக அழகாக இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே ஒரு வீக்னஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதில் தான் பலரும் பல சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மீன ராசி ரிஷப லக்னத்தை பற்றி சொல்லணும்னா, இவங்களுக்கு இயற்கையாகவே பேராசை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அவங்களும் பார்க்குறதுக்கு அப்படித்தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லும் அப்படின்னா, எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயங்களை எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். இது இப்படி ஆயிருமா, அப்படி ஆயிருமா, அப்படி இருக்கலாமா, இப்படி இருக்கலாமா, இது வந்துடாதா, அது வந்துடாதா அப்படின்னு நிறைய விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யூகிக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகம். எப்போயுமே ஒரு திட்டங்களை வகுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட ரொம்பவுமே ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ் தான். கடினமாக உழைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஒரு கல்ல 2 மாங்காய்லாம் பத்தாது, ஒரு கல்ல 10 மாங்காய் கிடைக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது இவங்களுடைய மிகப்பெரிய வீக்னஸாக இருக்குது. இவங்களுக்கான இயற்கையான இந்த குணாதிசம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்க வேண்டியது தான். இந்த இடத்துல தான் இந்த முரண்பாடுகள் அப்படிங்கிறதே உருவாக ஆரம்பிக்குது. உங்களுடைய அந்த மனசுக்கும் புத்திக்கும் இடையே அந்த போராட்டம் அப்படிங்கிறது இங்கே தான் நடக்க ஆரம்பிக்குது. புத்தி என்ன சொல்லுது, அமைதியாக இருன்னு சொல்லுது. ஆனால் மனசு என்ன சொல்லுது, எல்லாமே வேணும் எனக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்குது. ஸோ இதனால் பல நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா, கால நீரை தேடி ஓடுற மாதிரி ஆகிடும். இல்லாத ஒன்றை தேடி ஓடுற மாதிரி ஆகிடும். சுய ஜாதகம்
நல்ல பலம் பெற்றிருந்தால் மட்டும்தான் இவங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேற்றப்பட்டு ஒரு உயர்ந்த நிலை அடையிறாங்க. ஒரு வேளை சுயஜாதகம் இவங்க பெருசாக கை கொடுக்கல அப்படின்னா இவங்களுடைய ஆசைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் லேக் ஆகுது. இவங்க என்ன வேணாலும் ஆசைப்படலாம், பட் எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் இவங்க முழுக்க முழுக்க சாத்வீக குணத்தால் நிரம்பி இருக்கிறதுனால அதனால் பெருசாக பாதிப்புகள் அப்படிங்கிறது இவங்க அடையிறது கிடையாது. சரி பரவாயில்ல அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு பின்னாடி வந்துடுவாங்க. ஆனால் எப்போதுமே ஒரு விஷயம் நல்லதோ கெட்டதோ நடக்கும்போது அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி தான் இவங்க அப்பப்போ சில சங்கடங்களில் சிக்கிக்குவாங்க. பின்னாடி ப்ராக்டிக்கலாக அந்த விஷயங்களை உணர்ந்து சரி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வெளியில் வந்துடுறாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஆசையே அழிவுக்கு காரணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு முழுமையாக பொருந்தும். அதுக்காக ஆசைப்படாதீங்க, சாமியார் மாதிரி வாழுங்க அப்படின்னாலாம் சொல்ல வரல. ஓவராக கற்பனை பண்ணிக்காதீங்க, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக எல்லா விஷயங்களையும் டீல் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்ல வரேன். அப்போ மனசுக்குள்ளே கற்பனைகளை வளர்த்துக்கிட்டு அது அப்படியே நிஜத்துலையும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வழிகளை கொடுக்கத்தான் செய்யும். இது எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒன்று தான். ஆனால் இந்த மீனராசி ரிஷப லக்னத்தினுடைய அமைப்பே பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களுக்குள்ளே தான் சிக்கிக்கிட்டே இருக்குது. இந்த மனசு புத்தி அப்படிங்கிறது இந்த முரண்பாடுகளுக்குள்ளே டோட்டலாக லாக் ஆகிருக்கு. இதிலேருந்து அவங்க விடுதலை ஆகிட்டாங்க அப்படின்னால மோட்சமடையக்கூடிய நிலையை கூட இவங்க அடைஞ்சிருவாங்க. ஞானிகள் ரிஷிகளுக்கு உண்டான ஞானம் கூட இவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இவங்க அந்த நிலைக்கு போக மாட்டாங்க, அதை எதிர்பார்க்கக்கூடியவங்களும் அல்ல. ஜென்ரலாகவே இந்த மீன ராசிக்கு ஆன்மீக விஷயங்கள் ஈடுபாடுகள் இருக்கும். நிறைய பேர் இந்த ஆன்மீக வாழ்க்கையை வாழக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த ரிஷப லக்னத்தோடு சேரும்பொழுது அந்த விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கூட இவங்க அப்படியே முழுக்க முழுக்க ஞானிகள் போல் மாறணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இவங்களுக்கு இருக்கிறது இல்லை. அது தெரிஞ்சுக்கிறதோடு சரி, அவ்வளோதான். இவங்க முழுக்க முழுக்க வாழ்க்கை வாழ்வதற்கு அப்படிங்கிற சித்தாந்தத்தை மேற்கொண்டவங்க தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் முழுமையாக திருப்திகரமாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதனாலேயே இவங்களுக்கு ஆசை உணர்வுகள் அப்படிங்கிறது அதிகம். ஜென்ரலாகவே இந்த ரிஷபம் அப்படிங்கிறது உணர்வுகளால் கட்டுப்பட்டது. அதான் சென்டிமெண்ட்டான ராசி லக்னம் அப்படின்னு சொல்கிறது. இந்த மீனமும் சேரும்பொழுது அது இன்னும் துள்ளி குதித்து விளையாட ஆரம்பிச்சு. ஸோ உணர்வுகளை இவங்களால் கட்டுப்படுத்திக்கவே முடியாது. ஸோ மைண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இவங்களுக்கு செல்லுபடி ஆகிறதில்ல. பல இடங்களில் இவங்களுக்கு வயது ஆக ஆக பல விஷயங்களும் பட்டு திருந்தக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது தான் ஏற்பட்டு வருது. ஸோ ப்ராக்டிக்கலான விஷயங்கள் தான் இவங்களுக்கு ஒத்துழைமே தவிர மற்றவங்க சொல்லி புரிய வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு செல்லுபடி ஆகிறதில்லை. அதுக்காக இவங்க எல்லாத்தையும் அப்போஸ் பண்ணுவாங்க, இவங்க யார் பேச்சுமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வரல. மற்றவங்களுடைய பேச்சையும் கேட்பாங்க, பட் அதெல்லாமே ஒரு லிமிட் வரைக்கும் தான். என்ன இருந்தாலும் இவங்களுடைய ஆசை உணர்வுகள் இவங்களால் கட்டுப்படுத்திக்க முடியாததுனால ஒரு கட்டத்தில் எல்லை மீறக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுடுது. கால நேரம் சரியாக இருக்கக்கூடிய நேரங்களில் அது உங்களுக்கு கை கொடுத்து உதவும் செஞ்சிருது. ஆனால் கால நேரம் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரே மாதிரியாக இருக்காது. கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ஆகாத காலங்கள் போதாத காலங்கள் அப்படின்னு வரும். அந்த நேரம் பார்த்து இவங்க இந்த விஷயங்களை செயல்படுத்தும் போது அது இவங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகளை ஏற்படுத்துறது, மனதளவில் ரொம்பவுமே சங்கடப்படக்கூடியவங்களாக ஆயிடுறாங்க. என்னன்னா தான் வாழ்க்கையே தலைகளாக இப்படி போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நிலைகள்லாம் உண்டு. பல நாள் கண்ட கனவுகள்லாம் இப்படி தவிடுபடி ஆயிடுச்சு அப்படின்னு மனசு வருத்தப்பட ஆரம்பிச்சிடும். பொதுவாகவே இந்த மீனராசி ரிஷபலக்னக்காரங்களாம் பார்த்திங்கன்னா தொலைநோக்கு சிந்தனை உடையவங்க. வாழ்க்கையை இன்றைக்கி வாழ மாட்டாங்க, 10 வருஷம் கழித்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போயே பிளான் போட்டு வாழ்வாங்க. இவங்களால் பிளான் போடாமல் இருக்கவே முடியாது. வெளியில் சொல்கிறாங்களோ இல்லையோ இவங்களுக்குள்ள பல திட்டங்கள் வியூகங்கள் அப்படிங்கிறது போய்கிட்டே தான் இருக்கும். சில காலகட்டங்களில் அது உடையும் பொழுது இவங்களும் கூடவே சேர்ந்து நொறுங்கி போயிடுறாங்க. திரும்பவும் மீண்டு எழறது அப்படிங்கிறது ரொம்பவுமே கடினமாயிருது. ஏன்னா இயற்கையாகவே இவங்க ரொம்பவுமே சாஃப்ட் கார்னர் உடையவங்க. இயற்கையாகவே உங்களுடைய சுபாவம் ரொம்பவுமே லெகுவான ஆட்கள், கடினமான ஆட்கள் கிடையாது. இயற்கையாகவே இந்த ரிஷபம் அப்படிங்கிறது ராசியும் சரி லக்னம் சரி ஒரு சென்டிமெண்ட்டான ராசி தான். அதில் இந்த மீனமும் சேரும்போது இந்த சென்டிமெண்ட் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகவே வேலை செய்ய ஆரம்பிச்சது. அதனாலே சின்ன சின்ன விஷயங்களை கூட அதிகமாக இவங்க உணர்ச்சி வசப்படுவாங்க. சோகமாக சந்தோஷமாக அதிகமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய மனசுக்குள்ளேயே வச்சு பல விஷயங்களை சந்தோஷப்பட்டுக்கிறதும் புழுங்கிக்கிறதும் அப்படித்தான். எல்லாமே பார்த்திங்கன்னா ஓவர் டோஸாக தான் போய்கிட்டு இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனதை அலைப்பாய விடாமல் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த மீனராசி ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய மிகப்பெரிய ஆயுதமே இவங்களுடைய மனம் தான். புத்தியை காட்டிலும் மனசு அப்படிங்கிறது தான் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஆனால் அது எப்போவுமே சலனப்பட்டு கொண்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை. அதனால் மனசை சலனமில்லாமல் பார்த்துக்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா பார்க்குறது பின்னாடியும் கேட்குறது பின்னாடியும் இவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்கன்னா வாழ்க்கை முழுக்க இவங்க ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சுயஜாதகம் இவங்களுக்கு கை கொடுத்துருச்சு அப்படின்னா இவங்க மிக மிக அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க. தொட்டது பொண்ணாகும் சொல்லக்கூடிய நிலை இவங்களுக்கு முழுவதுமாக வேலை செய்யும். யதார்த்தமாக ஏதோ ஒரு விஷயங்களை செய்ய போவாங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுத்து உதவும். இந்த அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோம்னா அது இவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சுய ஜாதகம் உங்களுக்கு கை கொடுத்துருச்சு அப்படின்னா அதிர்ஷ்ட நிலைகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் உங்களுக்கு வேலை செய்யும். ஒரு வேலை சுய ஜாதகம் உங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதிர்ஷ்ட நிலைகள் அப்படிங்கிறது கை கெட்டியது வாய்க்கெட்டல அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கும். பெரும்பாலான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கும். எல்லாம் அந்த முடிகிற ஸ்டேஜ் வரைக்கும் போய் கடைசி நேரத்தில் தட்டி போயிடும். என்ன பண்ணுவாங்க, திரும்ப அது வரும்னு நினச்சி அந்த டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருப்பாங்க. அவளுக்கு மேலே போனதுக்கப்புறம் இவங்க இல்லை அது அவ்வளோதான் நேரத்ததைப்பா அப்படின்னு நகர்ந்து போவாங்க. சரி, இப்படியே கால விரயம் அப்படிங்கிறது இவங்களுக்கு போக ஆரம்பித்தோம். ஸோ சுய ஜாதக ரீதியாக இந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. சுருக்கமாக சொல்லணும்னா சுய ஜாதகம் உங்களுக்கு நல்லபடியாக இருந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மற்றவங்க பொறாமப்படக்கூடிய வகையில், யாரும் நினச்சி பார்க்க முடியாத வகையில் பெரிய அசுர வளர்ச்சிகளை கொடுத்து இவங்களை பெரிய ஆட்களாக காண்பிக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு தோல்விகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அல்லது இவங்களுடைய வாழ்க்கையில் திருப்தி அடையாதவர்களாக இருப்பாங்க. சிலலாம் பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும், ஆனாலும் அவங்களுக்கு வந்து திருப்தியே இருக்காது, நிம்மதியே இல்லாமல் இருந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மனசு ரிலேட்டடாக மனசு சலனப்படக்கூடிய விஷயங்களை தான் நிறைய முரண்பாடுகளாக உங்களுக்கு திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கும். கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். முன்னாடியே சொன்னேன், இவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கர்ஸ் கிடையாது, ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ் தான். சிறப்பாக கஸ்டமைஸாக வேலை செய்யக்கூடியவங்க. ஜாதக ரீதியாகவும் பலம் பெற்றிருந்தாங்க அப்படின்னா நல்ல உயர் பதவிகளில் வைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இவங்களுக்கு இருக்கும். பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் மாதிரியோ அல்லது பெரிய தொழில் ஜாம்பவான்கள் மாதிரியோ இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இவங்களுக்கு இருக்கும். கஷ்டப்படாமல் வேலை செய்வாங்க. ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு பொருள் வரவு அப்படிங்கிறது கை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஒருவேளை ஜாதகம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்துலேயும் கூட பெருசாலாம் கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறது இருக்காது. என்ன வருமானம் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும், ஆனால் இருக்கிறத வச்சு சந்தோஷப்படக்கூடிய நிலை அப்படிங்கிறது உண்டு. ஸோ பொதுவாகவே இவங்களுக்கு இந்த ஜீவன அமைப்புகள், தொழில், வேலை, உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது நல்ல முறையாகத்தான் இருக்குது. பட் விஷயம் என்னென்னா, கோச்சார ரீதியாக இந்த கால நேர அமைப்புகளில் மாற்றங்கள் ஏற்படும். அஷ்டமச்சனி, ஏழரைச்சனி இந்த மாதிரி தாக்கங்களாக வரக்கூடிய காலகட்டங்களில் இவங்க ரொம்பவுமே சிரமப்படத்தான் செய்வாங்க. நிறைய பேர் சம்பாதிச்சதெல்லாம் இழக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு உண்டு. பல நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்சுருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சேவிங்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா கண் திறக்கிறதுக்குள்ளே அது எல்லாமே காலியாகக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் கரைஞ்சி போயிடும். ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை இழக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு திரும்பவும் சம்பாதிப்பாங்க, அது வேறு விஷயம். கால நேரம் சரியில்லாத காலகட்டங்களில் சில நேரங்களில் சடனாக சில இழப்புகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் உங்களை தேடி வருது. அந்த மாதிரியான காலகட்டங்களில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துதான் ஆகணும். ஸோ தொழில், வேலை, உத்தியோக ரீதியாகவும் இது இவங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் இது அவங்களுக்கு பொருந்தும். அண்ட் மீனராசி, ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை தான் இருக்கும். என்னதான் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் வேலை செஞ்சாலும் இந்த காசு பணம் விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் சங்கடத்தை கொடுத்துட்டு தான் இருக்கும். நிறைய பேருக்கு காசு பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அது சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். இல்லாதவங்களுக்கு இல்லைங்கிற பிரச்சனை, இருக்கிறவங்களுக்கு அது இருக்கிறனாலே மற்றவங்களோட தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து போகும். ஸோ பொருளாதாரத்தை இவங்க வந்து சரியாக கையாள கற்றுக்கொள்ளணும். ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே போல் இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு இவங்க தவிர்த்துக்கிறது நல்லது. ஜென்ரலாகவே இந்த ராசி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சேமிப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இந்த காசு பண்ண விஷயங்களையும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்காது. தன்னுடைய அடையாளத்துக்காக போராடக்கூடிய ராசி லக்னங்களில் இந்த ராசியும் லக்னமும் ஒன்று. ஸோ ஏதோ ஒரு விஷயங்கள் காரியங்களில் தான் ரொம்ப மும்முரமாக இருக்குமே இல்லாமல் காசு பண்ண விஷயங்களை முழுக்க ஆர்வம் செலுத்தக்கூடிய, அது மட்டும்தான் உலகம்னு வாழக்கூடிய நிலை இந்த ராசி லக்னத்துக்கு கிடையாது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் இது இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால இதுலேயும் கொஞ்சம் இவங்க கவனம் எடுத்துக்கிறது நல்லது. சேமிப்புகளை அதிகப்படுத்தணும். கடன் சார்ந்த விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு இவங்க தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இந்த ராசி லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா கடன் அப்படிங்கிறது ஒத்து வரவே செய்யாது. இயற்கையாகவே இந்த ராசி லக்னக்காரங்களுக்கெல்லாம் கடன் அப்படின்னாலே பிடிக்காதுன்னு தான் சொல்லணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்களை இவங்க தவிர்த்துக்கிறது நல்லபடியாகவே இருக்கும். சொத்து சுகங்களை பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு உங்களுக்கு ஓகே தான். பெருசாக நிறை குறை சொல்கிறதுக்கு இல்லை, ஓரளவுக்கு எல்லாமே உங்களுக்கு அனுசரணையாகவே இருக்குது. இங்கே ஜென்ரலாகவே இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான வாழக்கூடிய குணம் பெற்றவங்களாக இருக்கிறதுனால சொத்து சுகங்கள் வகையில் எப்போவுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனை எதிர்பார்க்க முடியும். பட் சுய ஜாதக ரீதியாக கிரகமைப்புகள் ஏதாவது பிரச்சனை பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சொத்து சுகங்கள் வகையில் கொஞ்சம் அலைச்சல்கள், டென்ஷன் தரக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு இது ஓகே தான். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இவங்களுக்கு இது ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். பெரிய அளவில் பிரச்சனைகள்னு சொல்கிறதுக்கு இல்லை. குடும்பத்தில் இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா எல்லாருமே இவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரணையாக தான் இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கை என்பதே இவங்களுக்கு அனுசரணையாகத்தான் அமையுது. பெரிய அளவில் ரிஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இல்லை.
பெற்றோர்கள் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும், கொஞ்சம் அனுசரணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். உடன்பிறப்புகள் சாதகமான அமைப்புகள் தான். பெரும்பாலும் உடன்பிறப்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. ஜாதகம் கை கொடுத்தது அப்படின்னா கடைசி வரைக்கும் உடன்பிறப்புகளோடு சேர்ந்திருக்கக்கூடிய அனுகிரகமும் இவங்களுக்கு உண்டு. அவங்க மூலமாகவே பேர் புகழை அடையக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு ஏற்படும். திருமண வாழ்க்கை அதுவும் இவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே ஆகும். ஜென்ரலாக இந்த ரிஷபம் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக தான் இருக்கும். குணாதிசய வகையில் நிறைய முரண்பாடுகள் கொண்டவங்களாக தான் இவங்களுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது இருப்பாங்க. ஆனாலும் இந்த ராசி லக்ன காம்பினேஷன் அடிப்படையில் இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும். இவங்களுடைய வாழ்க்கை துணை என்ன தான் கரடுமுரடான ஆட்களாக இருந்தாலும் இவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்பொழுது இவங்களுக்கு அனுசரணையாகவும் ஒத்துழைப்போடு தான் செயல்பட்டு வருவாங்க. அதனால் இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இவங்க ஒதுங்கி போனாலும் போகலாமே தவிர இவங்களுடைய வாழ்க்கை துணை இவங்களுக்கு எப்போவுமே ஆதரவாக தான் இருப்பாங்க. அதை சரியாக பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது இவங்க கையில் தான் இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்குது. பெருசாக இதில் எந்த குற்றம் குறை சொல்கிறதுக்கும் இல்லை. குழந்தைகளுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறதும் பெரும்பாலும் நல்லபடியாகவே இருக்கும். குழந்தைகளுடைய திருமண வாழ்க்கையில் மட்டும் இவங்க கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். மற்றபடியெல்லாம் ஓகே தான். உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் தான் இருக்கும். ரொம்ப டீப் இன்வால்மெண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது. ஒரு சிலர்கிட்ட மட்டும் நல்ல பழக்க வழக்கங்களை வச்சுப்பாங்க. மற்ற எல்லாருமே ஒரு ஜென்ரல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே தான் வரும். உறவினர்கள் நண்பர்கள்லாம் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த மீன ராசி ரிஷப லக்னம் அப்படிங்கிற குணத்தால் பல சிறப்புகளை கொண்ட ராசி லக்ன காம்பினேஷன் இது. ஆனால் ஆசை விஷயங்களில் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், கற்பனை சார்ந்த விஷயங்கள் இல்லை இல்லீகலான விஷயங்களை டீல் பண்ணுறது, இந்த ஒத்தையாரட்டையாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதெல்லாமே உங்களுடைய மனசை ரொம்ப ஈஸியாக சலனப்படுத்திடும். மனசு சலனப்பட்டுடுச்சு அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை ஊஞ்சலாட ஆரம்பிச்சிடும். அதனால் மைண்ட் லெவலை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை இவங்க செயல்படுத்துறது நல்லது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.